இந்த 3 கட்சியில ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் வரும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. கோரிக்கைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து இதில் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். பட் ஆனால் இது ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தாப்புல சிலிண்டர். ஸோ சிலிண்டர் வந்து 6 கொடுக்குறேன்றாங்க டிவிக்கு, இல்லைன்னு கொடுத்துருக்காங்க 3 கொடுக்குறாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து இப்போ இண்டஸ்ட்ரி இப்போயே சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. பட் 6 கொடுக்குறேன்றது வந்து ரொம்ப ஓவர் தான். பட் அதான் நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்துகள், அதுக்கடுத்து உள்ளூர் பேருந்துகள் இலவசம், அதுக்கடுத்து உள்ளூர் பேருந்துகளுக்கு மட்டும் ஆன் பண்ணி இலவசம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுனா, கேப் டிரைவர்ஸ், இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமும். அதெல்லாம் எப்படி வந்து செக்யூர் பண்ண போகிறாங்க, அவங்க லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. ஸோ அதுக்கடுத்து வந்து லேடிஸ்க்கு வந்து 2500 2000 தரேன் இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். 2500 தான் நல்லது. ஸோ ஈக்குவலாக நல்லா தான் இருக்குது, போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து மாணவர்களுக்கு வந்து 15000 கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ 15000, இங்கிட்டு வந்து 1000, இங்கிட்டு வந்து லேப்டாப் உதவி திட்டம். இந்த 15000 லேப்டாப் உதவி திட்டமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பட் டிஎம்கேல வந்து அந்த மாதம் 1000ன்றது வந்து ரொம்ப அப்ரிஷியபிள் கிடையாது. அதுக்கடுத்து இலவச மின்சாரம் 200 யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே 100 யூனிட்ன்றாங்க, 100 யூனிட்ன்றாங்க. 100 யூனிட் வந்து ஓகே, கன்சிடபிள். பட் 200 யூனிட் அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஸோ இதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ், அதாவது எப்படி வந்து மின்சாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலை வாய்ப்புகளையும் அதுக்குண்டான இண்டஸ்ட்ரியும் கிரியேட் பண்ணாங்கன்னா தாராளமாக அந்த 200 யூனிட் தாராளமாக அவங்க தரலாம். ஸோ அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு 5 லட்சம் வந்து 5 லட்சம் பேர், அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கும், ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து பாலிசிஸும் நிறைய செக்யூர்டான கடுமையான சட்டங்களும் கொண்டு வரதுனால இது வந்து ரொம்பவே வந்து அப்ரிஷியேட்டபிளாக இருக்குது டிவிக்கேல. ஆனால் வந்து இதை பற்றி மற்ற கட்சியில் பேசவே கிடையாது. திருமணத்துக்கு வந்து 8 லட்சமும் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 லட்சத்துக்குரிய தங்கம் நிறைய வந்து சீரும் கொடுக்குறாங்க, அன்னை சீருன்னு சொல்லிட்டு. நிதியுதவின்னு சொல்லிட்டு 2 கட்சியிலையுமே வந்து ரொம்ப சுமாராக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் இப்போலாம் நடந்துக்கிட்டு இருக்கா என்னென்னு தெரியலை. ஸோ அதுக்கடுத்து வேலை எழுத பட்டதாரிக்கு 4000ம், அதுக்கடுத்து குறைந்த ஊதியம் வந்து டிஎம்கே அந்த இது வந்து கேட்டகரியிலே கிடையாது, இது 2000 கொடுக்குறேன்னு இருக்காங்க. இப்போ இதில் அப்ரிஷியேட்டபிள் வந்து என்னதுன்னா டிவிக்கே தான். ஸோ அதுக்கடுத்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 18000 கீழே சேலரி யாருக்குமே இருக்கவே கூடாது, எல்லாத்துக்கும் 18000க்கு மேலே தான் இருக்கும். அதே மாதிரி 5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளித்து, அதாவது இன்டர்ன்ஷிப் மூலமாக வந்து ஜாபில் வந்து செக்யூர்ட் ஆகிறது என்ன வழியோன்றது ஃபியூச்சர் நோக்கி வந்து இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் படுங்க. பிடிச்ச ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.